அவர் சொன்னார், திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகின்ற அந்த அரசு எடுத்திருக்கின்ற மொழி பிரச்சனையில் இந்த முடிவை இன்றைக்கு இங்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்பதை வருங்காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை மாற்ற முடியாது, மாற்ற முனையக்கூடாது என்று அவர் பிரகடனம் செய்தார். அதை நினைவூட்டி இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிரிழந்தவர்கள் 8 பேர், தீக்குளித்து மடிந்தவர்கள், நூற்றுக்கணக்கிலே கொல்லப்பட்டவர்கள், பல்லாயிரக்கணக்கிலே சிறைவாசம் அனுபவித்தவர்கள், இந்த தியாகத்தை எல்லாம் மனதில் கொண்டுதான் முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு மீறி மத்திய அரசினுடைய நிர்பந்தத்துக்கு படிந்தால் மீண்டும் ஒரு மொழிப்போர் வெடிக்கும் என்பதையும், எனவே எக்காரணத்தை முன்னிட்டும் இன்றைய அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் கூட 4 நாட்களுக்கு முன்பு இருமொழி திட்டம்தான், நாங்கள் இந்த மும்மொழி திட்டத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். அதையும் நினைவூட்டி முதலமைச்சர் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். எக்காரணத்தை முன்னிட்டும் அதனை அனுமதித்து விடாதீர்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறேன்.